எல்லா புகழும் இறைவனுக்கே. +2 மாணவர்களே, நான் முகமது ரபீக் உங்கள் சகோதரன் பேசுகின்றேன். +2விற்கு பிறகு பொறியியல் படிப்பு, அதாவது இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் படிப்பதற்கு தமிழகத்தில் எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, +2ல் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வாங்குகிற மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கவுன்சிலிங் நடத்துகிறது அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங்குடைய பேர் TNEA, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இது அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். www.annaedu.ac.in இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும். +2 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த இன்ஜினியரிங் படிப்புக்கு, அதாவது இந்த BE BTech 4 வருட படிப்புக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 4. இதில் 200க்கு நீங்கள் வாங்குகிற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக 200க்கு 90% 90 மார்க் கட் ஆஃப் மார்க் இருந்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும். சரி, இந்த கவுன்சிலிங் மூலிமா போகிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கவுன்சிலிங்கில் அட்மிஷனுக்கு போகிறப்ப, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்கில் போகிறப்ப உங்களுடைய கவுன்சிலிங் ஃபீஸு 42,500 ரூபா. இதில் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே 20,000 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ 20,000 போக மீதம் 22,500 ரூபா தான் உங்களுடைய ஃபீஸு. இதுவும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்லேயே படிக்கலாம்.